Okay, the next topic is known as food, feeding and digestion. The leech feed by sucking the blood of cattle and other domestic animals. During feeding, the leech attaches itself to its victim strongly by the posterior sucker. The leech make a triradiate or Y-shaped incision in the skin of the host by the jaws protruded through the mouth. The blood is sucked by muscular pharynx and the salivary secretion is poured. அப்போ லீச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளட்டை சக் பண்ணுது. யாரோட பாடியிலேருந்து அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டில்ஸ், ஃபிஷ்ஷு, ஃப்ராகு அண்டு மேமல்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அண்ட் அதர் டொமஸ்டிக் அனிமல் அண்ட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ டூரிங் ஃபீடிங். ஸோ அந்த சக் பண்ணும்போது லீச் தன்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டீரியர் சக்கரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஹோஸ்ட்டோட பாடியில் அட்டாச்மெண்ட் ஆகி பிளட்டை வந்து சக் பண்ணுது. சக் பண்ணும்போது ஒய் ஷேப்டு இனிஷியேஷனை ஹோஸ்ட்டோட பாடியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பெயின்லெஸ் ஊண்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி பிளட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சக் பண்ணுது. எதன் மூலமாக அப்படின்னா மஸ்குலார் ஃபேரிங்ஸ் மூலமாக. அண்டு சலைவரி செக்ரீஷன், அதோட சலைவரி செக்ரீஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹிருடின். அந்த ஹிருடினை அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசமோட பாடிக்குள்ளே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா போர் பண்ணுது. த இன்ஜெஸ்டட் பிளட் இஸ் ஸ்டோர்ட் இன் கிராப் சேம்பர் அண்ட் இட்ஸ் டைவர்டிகுலம். த பிளட் பாசஸ் ஃப்ரம் த க்ரோப் இன் டு த ஸ்டொமக். அப்போ க்ரோப் அப்படிங்கக்கூடிய சேம்பருக்கு அடுத்து தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டொமக் இருக்குது. அந்த ஸ்டொமக்கில் போய் ஃபர்தராக அந்த பிளட்டெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகுது. டைஜஷன் டேக் பிளேஸ் இன் ஸ்டொமக் பை த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம். அப்போ லீச்சோட பாடியில் ஸ்டொமக் இருக்குது. அந்த ஸ்டொமக்கில் வந்து சம் ஆஃப் த என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த என்சைம்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படிங்கக்கூடிய அந்த என்சைமோட யூஸால் பிளட் லீச் தன்னுடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பிளட்டை ஃபர்தராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஷன் பண்ணுது. The digested food is then absorbed slowly by the intestine. அப்போ லீச் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும். அந்த டைஜஸ்டட் பிளட்டை ஃபர்தராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்டெஸ்டைன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் டு த ரெக்டம் அண்ட் எஜஸ்டட் த்ரூ த ஆனஸ். அப்போ அன்டைஜஸ்டட் பிளட்டு அண்டு ஃபுட்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபர்தராக வந்து ரெக்டம் அண்ட் ஆனஸ் வழியாக அந்த லீச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேஸ்ட் ஃபார்மில் என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். அப்போ லீச் அப்படின்னு சொல்லும்போது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் டு 33 செக்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு லீச்சோட பாடியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜாஸ் இருக்குது. ஜா இஸ் ஃபாலோடு பை ஃபேரிங்ஸ். த ஃபேரிங்ஸ் இஸ் ஃபாலோடு பை ஈசோபேகஸ் அப்படிங்கக்கூடிய லாங் டியூப் இருக்குது. ஈசோபேகஸ் இஸ் ஃபாலோடு பை க்ரோப் சேம்பர் அப்படிங்கக்கூடிய சேம்பர் இருக்குது. அந்த க்ரோப் சேம்பருக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா க்ரோப் டைவர்டிகுலா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த க்ரோப் டைவர்டிகுலா இட் இஸ் ஃபாலோடு பை த லார்ஜ் போர்ஷன் இஸ் நவுன் அஸ் ஸ்டொமக். ஸ்டொமக் இஸ் ஃபாலோடு பை இன்டெஸ்டைன். இந்த இன்டெஸ்டைனில் தான் அந்த பிளட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அப்சர்வ் பண்ணி எனர்ஜிக்காக என்ன பண்ணிக்குது அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இன்டெஸ்டைன் இஸ் ஃபாலோடு பை ரெக்டம். அப்போ அன்டைஜஸ்டட் ஃபுட் அண்ட் அன்டைஜஸ்டட் பிளட்டை இந்த ரெக்டம் அண்ட் ரெக்டம் இஸ் ஃபாலோடு பை ஆனஸ். ஆனஸ் வழியாக அது வேஸ்ட் ஃபார்மில் என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. திஸ் இஸ் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் நவ் டிஸ்கஸ் அபவுட் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் லீச். And segments of leech அப்படின்னு சொல்லும்போது it is divided into two column, the external and internal future, and the second column the segments in which the structure are present. The first segment body segment, and body segments அப்படின்னு சொல்லும்போது லீச்சோட பாடியில் 33 segments வந்து presence ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு anterior sucker, mouth and eyes. It start from the first segment to 5th segment. Third one posterior sucker. It is present in the 27th segment to 33rd segment. The next segment pharynx. The pharynx is located between 5th segment to 8th segment. And the next segment crop. இந்த crop அப்படிங்கக்கூடிய இந்த segment 9th segment to 18th segment between கேப்பில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு stomach. Stomach is present in the 19th segment.
Next, intestine. It is present in the 10th segment to 22nd segment. Intestine is followed by rectum. It starts from 23rd segment end in 26th segment. Rectum is followed by anus. The anus is present in the 26th segment. And nephridiophore. Nephridiophore is nothing but excretory organ. அப்போ கிட்னி அப்படிங்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் இங்கே லீச்சோட பாடியில் ஆப்சண்ட்டு. அந்த கிட்னிக்கு பதிலாக இங்கே நெப்ரிடியோபோர் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. அண்டு நெப்ரிடியோபோர் அப்படின்னு சொல்லும்போது 6th segment to 22nd segment பெட்வீன் கேப்பில் நெப்ரிடியோபோர் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர். இந்த மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது 10th segmentல வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர். The female genital aperture is present in the 11th segment. This is the segment of leech. Okay, let's now go to the organ system is known as respiratory system. The respiratory system of the leech அப்படினு சொல்லும்போது the respiration take place through the skin in leech. அப்போ human being and other mammals the respiration take place by lungs. பட் லீச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ லங்ஸ் அப்படிங்கக்கூடிய வெல் டெவலப்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டோட்டலாக வந்து ஆப்சண்ட்டு. ஸோ இப்போ லீச் எதன் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னா தன்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின் மூலமாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணுது. டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல் இஸ் கால்டு கேபிலரிஸ் containing the hemocoelic fluid extend in between cells of the epidermis. அப்போ லீச்சோட ஸ்கின்னில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸ் இருக்குது. இந்த எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸுக்கு நேம் தான் வந்து என்ன அப்படின்னா கேபிலரிஸ். த கேபிலரிஸ் கண்டெய்னிங் ஹீமோசீலிக் ஃப்ளூயிட். இந்த ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து ப்ரீத் பண்ணுது அண்ட் ரெஸ்பிரேஷன் பண்ணுது. The exchange of respiratory gases take place by diffusion. அப்போ டிஃப்யூஷன் மெத்தடில் இந்த லீச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. டிஃப்யூஷன் இஸ் நத்திங் பட் ஒரு என்டையர் ரூமில் நீ ஒரு ஊதுபத்தியை பேர்ன் பண்ண அப்படின்னா அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் அந்த என்டையர் ரூம் ஃபுல்லாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. அனதர் ஒன் எக்ஸாம்பிள், ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலை நீ உன்னுடைய ரூமில் ஓப்பன் பண்ண அப்படின்னா அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படிங்கிறது அந்த என்டையர் ரூம் ஃபுல்லாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். இதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படிங்கக்கூடிய இந்த மெத்தடுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ டிஃப்யூஷன் இஸ் நத்திங் பட் த மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் and liquid and gases the region of higher concentration to the region of lower concentration is known as diffusion அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கக்கூடிய மெத்தடில் இந்த லீச் தன்னுடைய பாடியில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெயின்டைன் பண்ணுது. ஆக்சிஜன் இஸ் dissolved in water and water diffuses through the skin into the hemocoelic fluid while carbon dioxide diffuses out. The skin is kept moisture and slimy due to the secretion of mucus which also prevent it from drying. ஸோ இப்போ லீச்சோட ஸ்கின் அப்படிங்கிறது எனி டைமும் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டிஷன்லேயே இருக்குது அண்டு ஸ்லைமி ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சரில் ஒரு மாய்ஸ்சர் லைக் ஸ்ட்ரக்சரில் எனி டைமும் வந்து வளவளப்பாகவே இருக்குது. என்ன ரீசனுக்காக அப்படின்னா அந்த லீச் எனி டைமும் தன்னுடைய பாடியை வந்து எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா மாய்ஸ்சராக ஈரப்பதமாக வச்சுருக்கணும். அண்டு ட்ரையிங் அந்த தன்னுடைய பாடியை வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த மாய்ஸ்சர் அண்டு ஸ்லைமி செக்ரீஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரீட் பண்ணுது. ஸோ அந்த மாய்ஸ்சருக்காக லீச்சோட பாடியில் வந்து ஒரு விதமான மியூக்கஸ் ஒரு விதமான ஜெல்லி லைக் ஒரு விதமான சளி மாதிரியான ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா செக்ரீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ஆஃப் லீச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷன். The next system is known as circulatory system. And circulatory system of leech அப்படின்னு சொல்லும்போது in circulation is brought about by hemocoelic system. There are no true blood vessel. அப்போ ஹியூமன் பீயிங் அண்ட் அனிமல்ஸோட பாடியில் இருக்கிற மாதிரி லீச்சோட பாடியில் பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி ஆப்சண்ட். அப்போ ஆர்ட்ரிஸ் இல்லை, வெயின்ஸ் இல்லை, அண்டு கேபிலரிஸ் இந்த மாதிரியான வெல் டெவலப்டு பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி ஆப்சண்ட்.
the blood vessels are replaced by channels. அப்போ லீச்சோட பாடியில் blood vesselsக்கு பதிலாக என்ன ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா channels. The channel is called hemocoelic channel. It is otherwise known as canal filled with the blood like fluid. அப்போ லீச்சோட பாடியில் blood vessels ஆப்சண்ட்டு, blood vesselக்கு பதிலாக அங்கே என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா channels. இந்த channels is filled with ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட், அதாவது பிளட் இல்லை, பிளட்டுக்கு பதிலாக ஒரு விதமான ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஃபில் ஆகிருக்கு. த சீலோமிக் ஃப்ளூயிட் கண்டைன் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினோட மெயின் ஃபங்க்ஷன் இட் கேரி த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், அதாவது இட்டு கேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேரி பண்ணோம். ஹீமோ மீனிங் வந்து என்ன அப்படின்னா அயன், குளோபின் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரோட்டீன். ஒன் அயனும் ஒன் ப்ரோட்டீனும் வந்து கம்பைன் ஆனிச்சு அப்படின்னா they are known as hemoglobin. There are 4 longitudinal channels is present in leech body. The first channel is called one channel lies above the alimentary canal and one channel is present in below the alimentary canal. The other 2 channel lie on either side of the alimentary canal which serve as heart and have inner valve. அப்போ வெல் டெவலப்டு ஹார்ட் அப்படிங்கிறது லீச்சோட பாடியில் ஆப்சண்ட்டு. ஹார்ட் மாதிரி எது ஒர்க் பண்ணுது அப்படின்னா லாங்கிடியூடினல் சேனல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒர்க் பண்ணுது. ஆல் த 4 சேனல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் போஸ்டீரியர்லி இன் த 26th செக்மெண்ட். அப்போ 4 சேனலும் எங்கே போய் கம்பைன் ஆகுது அப்படின்னா 26th செக்மெண்ட்டில் போய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ட் ஆகுது. திஸ் இஸ் அ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். Okay, let's know the organ system of leech in nervous system. The central nervous system அப்படின்னு சொல்லும்போது அதாவது வெல் டெவலப்டு அனிமல்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், அண்ட் வாட் எவர் இட் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸாக இருக்கட்டும், nervous system is broadly classified into mainly 3 types. The first one is known as CNS, central nervous system. The second nervous system is known as ANS, autonomic nervous system. The third nervous system is known as PNS, peripheral nervous system. So this is called nervous system of leech. The central nervous system of leech consisting of a nerve ring and a paired ventral nerve cord. This is called central nervous system. The nerve ring surrounded the pharynx and it is formed by suprapharyngeal ganglion, அதாவது it serve as a brain, and circumpharyngeal connective and subpharyngeal ganglion. The subpharyngeal ganglions lies below the pharynx and is formed by the fusion of 4 pair of ganglia. This is the nervous system of leech. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிரெயின் இருக்குது அண்டு வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்குது அண்டு கேங்லியான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படிங்கிறது. இதன் மூலமாக ஆல் கோஆர்டினேஷன் அண்டு கண்டக்ஷனையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுது. த நெக்ஸ்ட் சிஸ்டம் இஸ் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். த மெயின் ரோல் ஆஃப் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்டு லீச் தன்னுடைய பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய வேஸ்ட்டை டே பை டே என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணணும். அப்போ the waste are released by the excretory system. In leech, excretion take place by segmentally arranged. The paired tubule is called nephridia. அப்போ வெல் டெவலப்டு ஆர்கானிசம் லைக் மேமல்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்கில் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது கிட்னி டெவலப் ஆகிருக்கு. பட் லீச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படிங்கிறதுனால கிட்னி அப்படிங்கிறது டெவலப் ஆகலை. அதுக்கு பதிலாக நெஃப்ரீடியா அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகிருக்கு. இதன் மூலமாக லீச் வந்து தன்னுடைய வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாடியை விட்டு அவுட்டரில் ரிலீஸ் பண்ணுது. There are 17 pairs of nephridia which open out by nephridiophores from 6th to 22nd segments. Okay, let's now discuss the system is known as reproductive system in leech. Leech is hermaphrodite because both male and female reproductive organ are present in the same animal. I am already told hermaphrodite அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது ஒரே ஆர்கானிசமோட பாடியில்
மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா they are known as hermaphrodite அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். பட் ஹியூமன் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் இஸ் நாட் ஏ ஹெர்மாப்ராடக்ட் பிகாஸ் மேல் அப்படிங்கிறது தனி ஹியூமன் பீயிங்காகவும் ஃபீமேல் அப்படிங்கிறது தனி ஹியூமன் பீயிங்காகவும் என்ன ஆகிருக்கு அப்படின்னு செப்பரேட் ஆகிருக்கு. பட் லீச் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்க்கு டோட்டலி ஆப்போசிட் பிகாஸ் சேம் லீச் பாடி கண்டெயின் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ தே ஆர் நவுன் அஸ் ஹெர்மாப்ராடக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 mark question. Okay, let's now discuss about the male reproductive system in leech. There are 11 pair of testes, 1 pair in each segment from 12th to 22nd segments. அப்போ 12th segmentலேருந்து ஸ்டார்ட் ஆகி 22nd segment வரலும் இருக்கக்கூடிய செக்மெண்ட் தான் என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து என்ன லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா 1 pair of testes வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு. There are in the form of spherical sac is called testis sac அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். From each testis arises a short duct is called vas efferens which join with the vas deferens. The vas deferens become convolvulated to form a epididymous or sperm vesicle அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸ்பெர்ம் வெசிக்கிள்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ஸ்டோர் ஸ்பெர்மட்டோசோவா, அதாவது ஸ்பெர்மெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்பெர்ம் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். த எபிடைட்டமிஸ் லீட் டு எ ஷார்ட் டக்ட் இஸ் கால்ட் எஜாகுலேட்டரி டக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். த எஜாகுலேட்டரி டக்ட் ஆன் போத் சைடு ஜாயின் டு ஃபார்ம் த ஜெனிட்டல் ஆர்ட்ரியம். த ஆர்ட்ரியம் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 regions, the coiled prostate gland and the pineal sac containing of penis that open through the male genital pore. Okay, let's now discuss about the female reproductive system in leech. It consisting of ovaries and oviduct and vagina. There is a single pair of ovary in the 11th segment on the ventral side. Each ovary is a coiled ribbon shaped structure. The ova are budded off from the ovary. அப்போ ஓவரி நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஓவரியிலேருந்து என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஓவா என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். From each ovary run a short oviduct. The oviduct of the 2 sides joined together to form a common oviduct. The common oviduct open into the beer-shaped vagina which lies mid-ventrally in the posterior part of the 11th segment. So this is the diagram show the reproductive system of leech. And reproductive system of leech அப்படினு சொல்லும்போது and arterium and epididymis and ovary, testis sac and vagina, vas deferens. ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சிஸ்டமுக்கு தான் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் நவ் டெவலப்மெண்ட் இன் லீச் அப்படின்னு சொல்லும்போது தி இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ். அப்போ யங் ஒன்ஸ் ஆர் எக் அப்படிங்கிறது எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னா லீச்சோட பாடிக்குள்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். அப்போ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது பாடிக்குள்ளே நடக்கிறதுனால தே ஆர் நவுன் அஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். This is followed by cocoon formation. Cocoon is also known as egg case அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். cocoon is nothing but நிறைய எக்கு, அதாவது ஒரு 4 எக்கு 5 எக்கு ஒரு 10 எக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா cocoon case, egg case அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். which is formed around the 9th segment and 10th segment and 11th segment. இந்த 9th to 11th segmentல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா எக் கேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த எக் கேஸ் அப்படிங்கிறது எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். The second development, the development is direct and proceeds in cocoon which contain 1 to 24 embryo என்ன இருக்கும் அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கும். Third one, young leech resembling the adult emerges.
அப்போ ஒரு பேரண்ட்டோட லீச் பாடியிலேருந்து யங் லீச் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அந்த யங் லீச் லுக் லைக் சிமிலர் டு பேரண்ட். அப்போ பேரண்ட் மாதிரியான சேம் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் எது அப்படின்னா அந்த யங் லீச் அப்படிங்கிறது. திஸ் இஸ் அ டெவலப்மெண்ட். Okay, one of the important 4 mark and 7 mark question, the parasitic adaptation of leech. The parasitic adaptation of leech அப்படின்னு சொல்லும்போது leeches lead a parasitic mode of life by sucking the blood of vertebrates and show several important adaptation in the structure. அப்போ லீச் அப்படின்னு சொல்லும்போது ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் த லீச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பேரசைட்டிக் ஆர்கானிசம். இட் டிபெண்ட் அப்பான் அனதர் ஆர்கானிசம். ஸோ அனதர் ஆர்கானிசமில் போய் பேஸ்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய பிளட்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளட்டை சாப்பிட்டு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லிவ் பண்ணுது. ஸோ இது பேரசைட்டிக் மோட் ஆஃப் லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸை இது தன்னுடைய பாடியில் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. த ஃபஸ்ட்டு பேரசைட்டிக் அடாப்டேஷன், blood is sucked by pharynx. அப்போ pharynx அப்படின்னு சொல்லும்போது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 to 5th செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா pharynx. இந்த pharynxை யூஸ் பண்ணி பிளட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சக் பண்ணுது. த செகண்ட் பேரசைட்டிக் அடாப்டேஷன், anterior sucker and posterior sucker end of the body are provided with suckers by which the animal attaches itself to the body of the host. அப்போ லீச் அப்படின்னு சொல்லும்போது 2 டைப் ஆஃப் சக்கர்ஸ் இருக்குது. ஒன்று ஆன்டீரியர் சக்கர், அனதர் ஒன் போஸ்டீரியர் சக்கர். இந்த போஸ்டீரியர் ஆன்டீரியர் சக்கரை யூஸ் பண்ணி லீச் ஹோஸ்ட் அதாவது அனதர் ஆர்கானிசமோட பாடியில் போய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அட்டாச் ஆகிக்குது. இதுதான் செகண்ட் அடாப்டேஷன் அப்படிங்கிறது. தேர்டு பேரசைட்டிக் அடாப்டேஷன், த 3 jaw இன்சைடு த மவுத். அப்போ லீச்சோட பாடியில் மவுத் இருக்குது. இந்த மவுத்துக்குள்ளே வந்து ஹவு மெனி ஜாஸ் இருக்குது அப்படின்னா 3 jaws இருக்குது. இந்த 3 ஜாஸை யூஸ் பண்ணி ஹோஸ்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து கடிச்சிச்சு அப்படின்னா இட் காசஸ் எ பெயின்லெஸ் ஒய் ஷேப்டு wound in the skin of the host. அப்போ ஹோஸ்ட்டோட பாடியில் ஒய் ஷேப்பில் ஒரு wound, ஒரு புண்ணை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டெவலப் பண்ணுது. அப்போ அது கடிக்கும்போது நமக்கு வந்து பெயின் இருக்குமா அப்படின்னா பெயின் இருக்காது. பெயின்லெஸ் wound வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப் பண்ணோம். திஸ் இஸ் த தேர்ட் அடாப்டேஷன் அப்படிங்கிறது. Fourth parasitic adaptation, the salivary gland secreting one of the substance is known as hirudin, which does not allow the blood to coagulate. அப்போ பிளட் அப்படிங்கிறது என்ன ஆகாது அப்படின்னா உள்ளே போய் கோஆகுலேட் ஆகாது, அதாவது திரண்டு போகாது. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹிருடின் அப்படிங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்குது. திஸ் எ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் த பிளட் இஸ் மெயின்டைன்டு. அப்போ எனி டைமும் பிளட் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும். எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த டைமில் அந்த லிக்விட் பிளட்டை வந்து அது எடுத்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா டைஜஷன் பண்ணி தன்னுடைய பர்பஸ்க்காக என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்குது, எனர்ஜிக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்குது. திஸ் இஸ் எ ஃபோர்த் அடாப்டேஷன். த நெக்ஸ்ட் பேரசைட்டிக் அடாப்டேஷன், அதாவது 5th பாயிண்ட், பேராபோடியா அண்ட் சீட்டா ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். 6th அடாப்டேஷன், blood is stored into the crop. It gives nourishment to the leech for several months. Due to this reason, there is no elaborate secretion of the digestive juices and enzymes. So, it is one of the important 4 mark and 7 mark question.